என்னடா டேய், ஒரு மனுஷனுக்கு ஒரு வருஷத்தில் ஒரு நாள் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவான நாளாக இருக்கலாம். அதே நாள் வந்து அடுத்த வருஷம் வந்து அப்படி தான் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஆனால் என்ன ஒரு மேஜிக்னு தெரில, போன வருஷம் இதே டே மார்ச் 19 மிகப்பெரிய மேஜிக் என் லைஃப்பில் நடந்துச்சு. லைஃப்பில் மறக்க முடியாத நாள். அதுக்கப்புறம் மீண்டும் அதே டேட்டில் அடுத்த வருஷமும் அதே மாதிரி ஒரு மேஜிக் நடக்குது. அப்படிங்கும்போது மேஜிக் அப்படிங்கிறத விட ஒரு மறக்க முடியாத ஒரு மொமெண்ட் நடக்குதுங்கிறது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. எஸ், நம்மளோட மிகப்பெரிய மைல் ஸ்டோன்னு நான் பர்சனலாக நினச்சிட்டு இருந்தேன் 10K வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். என்னடா சொல்கிறேன்னா, ஆமாம், அன்மேரிட் அப்படின்னு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது பேசுகிறேன், இதை பற்றி தான் பேச போகிறேன். எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. இன்றைக்குமே நான் என்ன பற்றி பேச போகிறேன், எதை பற்றி பேச போகிறேன் அப்படிங்கிற எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. டெய்லி ஒரு எபிசோட் போடணும், அவ்வளோதான். அது எவ்வளோ டைமிங் இருக்க போகுது, அது என்ன பேச போகுது, அதை பற்றி நான் கேர் பண்ணுறதே இல்லை. ஆமாம், எதுக்கு அதை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, நிறைய டைம் சொல்லிட்டேன், என்னென்னு பண்ணல என்னால் ரெகுலராக கண்டென்ட் கொடுக்க முடியல. இப்போ கூட ரொம்ப நாள் ஆகுது என்னென்ன பண்ணல கண்டென்ட் போட்டு. ஆனால் அன்மேரிட் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணதுக்குன்னா, எனக்கு பாட்காஸ்ட் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசை. அதனால் டெய்லி ஒரு பாட்காஸ்ட் வந்து நம்ம பண்ண போதும், கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ண போதில்லை அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது தான். ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 160க்கு மேலே நான் எபிசோட்ஸ் நம்ம பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து நம்ம 10K அப்படிங்கிறது ரீச் பண்ணுறது, எனக்கு 10K ரீச் பண்ணது எனக்கு எந்தளவு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படிங்கிறத தாண்டி, இந்த டேயில் ரீச் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு உச்சக்கட்ட ஆனந்தத்தை கொடுக்குது. எந்த அளவுக்குன்னா, இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பாட்டில் நின்றுட்டுருக்கேன். என்னடா சொல்கிறேன் அப்படின்னா, ஆமாம், எனக்கு இந்த டார்க் ஸ்கையில் சின்னதாக ஒரு மூன், அந்த மூனில் வந்து அந்த மூன் வெளிச்சத்தில் எந்த ஒரு எல்இடிஸ், அது இந்த எலக்ட்ரிக் லைட்ஸ் எதுவுமே இல்லாமல் பேச மனுஷங்களை பார்க்காம பக்கத்தில் ஒரு வயல்வெளி, ஒரு 2வது ஃப்ளோரில் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்குது. எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிடும். சில்சில்னு ஒரு காற்று, உங்களுக்கு மேபி இந்த சவுண்ட் வந்து டிஸ்டர்பாக கேட்கலாம், பட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். லாஸ்ட் இயர் இதே டே வந்து ரொம்ப ரொம்ப மேஜிக்கான ஒரு டே. இன்றைக்கும் அதே மாதிரி ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்க ஒரு நாள். இந்த மார்ச் 19 ஆர்ஜே நண்பனுக்கு ரொம்ப ஸ்பெஷலாகவே இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே நன்றி சொல்லி நான் வந்து உங்களை தாழ்த்த விரும்பலை. கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. தொடர்ந்து என்னோடய பெஸ்ட்டை கொடுக்க முயற்சி பண்ணிட்டுருக்கேன். எஸ், அஃப்கோர்ஸ் இது வரைக்கும் நம்ம கண்டென்ட்டை ஃபோக்கஸ் பண்ணல. கூடிய சீக்கிரம் கண்டென்ட்டை ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம்.